தனக்கு சுதந்திர வேட்டை அதிகம் எனவும் சிறுவயது முதலே ராணுவ வீரர்களை மதித்து மரியாதை செய்வேன் எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்ட முன்னாள் படை வீரர்கள் நலசங்கத்தின் சார்பில் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூரில் முன்னாள் படை வீரர்களுக்கான புதிய கூட்ட அரங்கம் மற்றும் போர் நினைவு சின்ன திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான KT ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டு நினைவு சின்னத்தினை திறந்து வைத்து மலர் வளையம் வைத்து மரியாதை செய்தார். பின்னர் விழாவில் பேசிய ராஜேந்திர பாலாஜி, ராணுவ வீரர்களின் பணி மகத்தானது எனவும் நாம் நம் நாட்டில் நிம்மதியாக வாழ நமது நாட்டின் எல்லைகளில் கடும் குளிரில் பணியாற்றி குடும்பத்தை விட்டு பிரிந்து எல்லையை காக்கும் ராணுவ வீரர்கள் தான் காரணம், அவர்களது பணி மிகவும் பாராட்டுக்குரியது எனவும் தெரிவித்தார். மேலும் பல தலைவர்கள் செய்த தியாகத்தால் தான் நம் சுதந்திர காற்றை அனுபவித்து வருகிறோம் எனவும் தெரிவித்தார். உங்களுக்கென்று ஒரு கூட்ட அரங்கத்தை மட்டும் வைத்து சங்கத்தின் வளர்ச்சிக்காக பாடுபடாமல் மறைந்த படை வீரருடைய ராணுவத்தினுடைய நினைவாக ஒரு போர் நினைவு சின்னத்தை நம்முடைய மாவட்டத்தினுடைய அங்கமாக சிலுத்தூர் பகுதியிலே இந்த அரங்கத்திலே முகப்பிலே ஒரு போர் நினைவு சின்னத்தை அமைத்து அதிலே நமது மாவட்டத்திலே இருந்து ராணுவத்துக்கு சென்று பணியாற்றி அங்கே வீரமரணம் அடைந்தவருடைய பெயர்களை அந்த கல்வெட்டிலே செதுக்கப்பட்டு அதற்கு வளரஞ்சலி செலுத்தி அதை திறந்து வைத்து வளரஞ்சலி செலுத்தி வீரருடைய நினைவுகளை போற்றுகின்ற விதமாக அவர்களுக்கு மரியாதை செலுத்தி இந்த அரங்கத்தை திறந்து வைத்து இங்கே நாம் வந்திருக்கின்றோம். எல்லையிலும் துன்பத்திலும் துயரத்திலும் பயங்கரவாதிகள் அந்நிய நாடுகளுடைய ஏதோ சதிகார தன்மைகளை அண்டை நாடுகளுடைய பகைகளை படையெடுப்புகளை இவைகளெல்லாம் முறியடிக்கின்ற விதமாக எந்த நேரமும் 24 மணி நேரமும் விழிப்போடு பணியாற்றக்கூடிய ஒரு அமைப்பு என்று சொன்னால் அது ராணுவ வீரர்கள் தான். இந்த நாடு ஒரு நல்ல தலைவரை ஒரு ராணுவ வீரரை தியாகம் செய்கிறது. எதற்காக? அவர் இந்த நாட்டை காப்பதற்காக. மாவீரர் மர்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்தியாவின் சொந்தத்திற்காக துப்பாக்கி ஏந்தி களம் கண்ட வேங்கை. பர்மா காடுகளிலும் சிங்கப்பூர் காடுகளிலும் மலேசிய காடுகளிலும் இந்திய தேசிய ராணுவத்தை அமைத்து இந்தியாவுக்கு ஒரு நாடு வேண்டும் என்பதற்காக சுதந்திரம் இந்தியாவை பெற்றுவிட்டோம் என்று சொல்லி இந்தியாவுக்கு வெளியிலே சுதந்திர இந்தியாவை பிரகடனப்படுத்திய தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். முதல் சுதந்திர இந்தியாவுடைய பிரதமர் நானே என்று சொல்லி நாணயங்களை வெளியிட்டார், பேங்குகளை உருவாக்கினார், வெள்ளையனை அடித்து விரட்டுவதற்கு துப்பாக்கி ஏந்தி மணிப்பூர் மேகாலயா போன்ற பகுதிகளெல்லாம் கைப்பற்றி இந்திய தேசிய கொடியை ஏற்றி வைத்து டெல்லியை நோக்கி அவரது பெரும்படை இந்திய தேசிய ராணுவம் நேதாஜியின் தலைமையில் வந்த நேரத்தில் டெல்லியில ஏற்பட்ட பெரும் மழையால் அங்கே நமது ராணுவ வீரர்கள் இந்திய தேசிய ராணுவ வீரர்கள் பாதிக்கப்பட்டார்கள். இல்லை என்று சொன்னால் இந்தியாவுடைய அரசியல் நிலைப்பாடு, அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு, சுதந்திர இந்தியாவுடைய நிலைப்பாடு அன்றைக்கே மாறி இருக்கும். அருமையர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களும் ராணுவ வீரர்களுக்கு எல்லைக்கு ஒரு மரியாதை வைத்திருக்கிறார். ராணுவ வீரர்களாக இருந்தாலும் சரி, எல்லை பாதுகாப்புடையாக இருந்தாலும் சரி, காவல்துறையாக இருந்தாலும் சரி, நாட்டையும் வீட்டையும் ஊரையும் காக்கின்ற உங்களுக்கு என்றைக்கும் சல்யூட்